வணக்கம் டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வெறும் அரிசி மாவு மட்டுமே வச்சு இந்த மாதிரி நல்லா மொறுன்னு நல்லா சாப்பிட்டா நல்லா முறுக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் பச்சரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அப்படியே மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன். அரைச்சி எடுத்து வந்த மாவை நல்லா சலிச்சிக்கணும். சலித்து நல்லா நைஸாக இருக்கிற பாட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாவு இப்போ எடுத்துருக்கனால சலித்து வச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம். ஓமத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா கசக்கி போட்டுக்கலாம். அடுத்தது எள்ளு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். முக்கியமாக இந்த முறுக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஈர அரிசி மாவு போட்டால் தான் இந்த முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். எல்லாமே நல்லா சேர்ந்து கலந்த பிறகு டால்டா ஒரு 150 ml கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வரணும். நம்ம மாவு பிடிச்சா நல்லா அப்படியே இந்த வெறும் மாவே நல்லா கையில் நல்லா பிடிச்சி நல்லா அப்படியே எல்லாம் சேர்ந்து வரணும். அந்த மாதிரி பதத்துக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம பேக்கெட்டில் இருக்கிற செய்கிற அந்த மாவை விட இந்த மாதிரி நம்ம ஈரமாக அரைச்சி செய்கிற அந்த எந்த ஸ்வீட் இருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸ் இருந்தாலும் சரி, எந்த முறுக்கு ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி ஈரமாக வச்சு செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் அதுக்கு இதுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் மாவு பிசையணும். ஏன்னா ஏற்கனவே மாவு ஈரமாக இருக்குது, நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ மாவு நல்லா திக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம மாவு நல்லா கொலன்னு பிசைஞ்சிக்கலாம். மாவு எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துச்சு, நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம அழுத்தி பார்த்தா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த முறுக்கு நம்ம ரீஃபண்ட் ஆயிலையோ இல்லை கடலை எண்ணெயிலையோ செய்யறதை விட சுத்தமான தேங்காய் எண்ணெயில் செஞ்சோமா என்னுடைய டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும். நான் இப்போ தேங்காய் எண்ணெயில் தான் இந்த முறுக்கு நான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி முறுக்கு அச்சில் கொஞ்சமாக உள்ளே எண்ணெய் போட்டுக்கலாம். அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி போட்டு முறுக்கு மாதிரி நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை நான் அப்படியே எண்ணெய் சட்டியில் ஒரே முறுக்காக பெருசாக புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே இது நான் உடச்சி விட போகிறேன். நல்லா வெந்த பிறகு இந்த முறுக்கு நல்லா வெள்ளையாகவும் இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுனால என்னோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா முறுக்கு நல்லா சலசலன்னு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு நல்ல எண்ணெய் வடிகட்டுற ஃபில்டரில் வச்சு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து போட்டு நல்லா எண்ணெய் சுத்தமாக வடிஞ்ச பிறகு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ எல்லா மாவும் போட்டு எடுத்தாச்சு. அதே மாதிரி இருக்கிற எல்லா மாவும் முறுக்கு செஞ்சு எடுத்து பச்சை கறிவேப்பிலை எண்ணெயில் போட்டு அதில் கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த முறுக்கு
புது மாவு பச்சரிசி மாவில் செஞ்சதுனால பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா அப்படியே மொறு மொறுன்னு வந்திருக்கு. அப்படியே உடச்சி விட்டுக்கலாம். செஞ்ச எல்லா முறுக்கையும் வந்து உடச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரித்து வச்சுருந்த இந்த கருவேப்பிலையும் இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். வெறும் அரிசி மாவு மட்டுமே வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா கிறிஸ்பியாக நல்லா பாருங்கள் மொறு மொறுன்னு முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.